குருப்பியோ நம ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் அத்வைதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 674 ஆரம்பிக்கிறது. ஆசையும் ஆத்மாவை குறித்ததே. நாம் அறிந்த ஆனந்தமெல்லாம் சின்ன ஜீவ நானான அகங்காரம் என்ற ஈகோவுடையதே. இது ஆசை பூர்த்தியாலேயே ஆனந்தம் அடைவது. ஆத்மாவோ ஆசையே இல்லாதது. அந்நியமான இன்னொன்றை குறித்து தானே ஆசை ஏற்பட முடியும். ஆத்மாவுக்கு அந்நிய வஸ்து எதுவும் தெரியாது. ஆனாலும் எப்படி சின்ன ஜீவ நானின் சைத்தன்யமும் ஆத்ம சைத்தன்யத்திலிருந்து வந்ததுதானோ அப்படியே இந்த ஆசையும் கூட ஆத்மாவிடம் இதற்குள்ள ஆசையிலிருந்து தான் வந்தது. இப்படி சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். தனியொன்றாக மாத்திரமே இருப்பது ஆத்மா, அதாவது ஆத்மா அத்வைத வஸ்து. இது எப்படி துவைத ரீதியில் மட்டுமே வைக்கக்கூடிய ஆசை என்பதற்கு ஆஸ்பதமாக இருக்க முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கலாம். ஆத்மாவை கொஞ்சம் கூட அறிந்து கொள்ளாத ஜீவ மனஸ் அதனிடம் எப்படி ஆசை வைக்க முடியும் என்றும் கேட்கலாம். ஆனாலும் உபனிஷத்திலே இப்படித்தான் சொல்லியிருக்கிறது. யாக்ஞவல்கிய மகர்ஷி தம்முடைய பத்னி மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ணும் இடத்தில் இவ்விஷயம் சொல்கிறார். ஆசை என்ற வார்த்தையை சொல்லாமல் பிரியம் என்று சொல்கிறார். இரண்டும் ஒன்றுக்கொன்று ரொம்ப நெருங்கிய சம்பந்தமுள்ளவைதான், ஒன்றே கூட என்று சொல்லிவிடலாம். நாம் ஆசைப்படுகிற வஸ்துக்களெல்லாம் நமக்கு பிரியம் இருக்கிறது. நமக்கு அப்பிரியமானவற்றிடம் ஆசை இல்லை. அவர் யாக்ஞவல்கர் என்ன சொல்கிறார் என்றால், பொண்டாட்டிக்கு அகமுடையானிடம் பிரியம் இருக்கிறது என்றால் அவனை முன்னிட்டே அவள் பிரியம் வைக்கிறாள் என்ற அர்த்தமில்லை. ஆத்மாவை தன்னை முன்னிட்டே அவனிடம் பிரியம் வைக்கிறாள். இப்படியே தான் அவன் இவளிடம் ஆசை வைப்பதும். புத்திரபாசம் என்ற பிரியம் அந்த பிள்ளைகளிலே முன்னிட்டு அல்ல, ஆத்மாவை முன்னிட்டுதான். வித்தம், அதாவது பொருள் பிரியமாயிருப்பதும் இதே காரணத்துக்காக தான் என்று சொல்லிக்கொண்டே போகிறார். நாம் முன்னே சொன்னது நினைவிருக்கலாம். பொருளாசை கொண்ட ஒருவர் பிள்ளைக்காக பொருளை விட்டார், செலவிட்டார். அப்புறம் பிள்ளையை இரண்டாம் பெண்டாட்டிக்காக விட்டார். தமக்கு உடம்பு சரியில்லாதபோது அவளையும் விட்டு தாம் மட்டும் போஷாக்கு பண்ணி கொண்டார். அப்புறம் அந்த உடம்பிலேயும் ஞானேந்திரியத்துக்காக கர்மேந்திரியத்தை விட்டார். அதுகளை வெட்டி ஆபரேஷன் பண்ண சம்மதித்தார் என்று சொன்னேன். இதற்கு மேலே மனசின் ஆனந்தத்துக்காக எல்லா இந்திரியத்தையுமே விட்டுவிட்டு குடித்துவிட்டு கும்பாளம் போட்டார். மனசையும் விட்டுவிட்டு அவருக்கு என்னதென்றே இனம் தெரியாத உயிரின் ஆனந்தத்துக்காக, அதாவது உயிர் ஆனந்தப்படுமா படாதா என்று கூட அவருக்கு தெரியாது, அது என்ன என்றும் தெரியாது. ஆனாலும் அது இருந்தால் போதும் என்பதற்காகவே எத்தனை வருஷமானாலும் மனசின் வியாபாரம் இல்லாமல், அதாவது மனசையும் விட்டுவிட்டு கோமாவில் தன்னை வைத்திருக்க சொன்னார் என்று குட்சில் வாகன்களை கோத்துக்கொண்டு போவது போல நீளமாக சுண்டிக்கொண்டு போனேன். ஆழ்ந்து உள்ளே போனால் இந்த ஆசைக்கெல்லாம் ஆஸ்பதமாகும் உயிர் மூலம்தான் ஆத்மா என்று புரியும். அதனிடம் நமக்கு, அதாவது சைத்தன்ய பாச ஜீவனுக்கு பிரியம் ஆசை இருப்பதும் இதிலிருந்து தெரியும். பணத்திடம் ஆசை பணத்துக்காகவே இருந்தால் அந்த பணத்தை பிள்ளைக்காக செலவழிக்க தோன்றாது. பிள்ளை ஆசையும் அவனுக்காகவே இருந்தால் இளையாளுக்காக அவனை திரஸ்கரிக்க தோன்றாது. இப்படியே இளையாள் ஆசையும் அவள் பொருட்டே இல்லை என்று தெரிகிறது. ஒன்றை விட ஒன்று அதிக ஆசையாக முதலில் பணம், அப்புறம் பிள்ளை, பெண்டாட்டி, தன் கர்மேந்திரிய ஞானேந்திரியர்கள் என்று போய் உயிர் மூலமாயுள்ள தன்னுடைய நிஜத்தானிடம்தான் முடிவான ஆசை என்று தெரிகிறது. முடிவு என்றாலும் ஆரம்ப ஆசையிலிருந்து எல்லாமே அதை வைத்துத்தான். சின்ன நானாக தன்னுடைய சொந்த மனசின் திருப்திக்காகத்தான் பணம், பிள்ளை, பொண்டாட்டி, சரீரம் முதலியவற்றில் ஆசை. இவை ஒவ்வொன்றிடமும் மனசு ஒரே மாதிரி திருப்திப்படாமல் ஒன்றை விட இன்னொன்றிடம் அதிக திருப்தி காண்பதால் தான் ஒவ்வொன்றாக ஆசையை விட்டு கொண்டே போயிற்று. உடம்புக்கு அப்புறம் மனசு தன்னிடமே ஆசைப்பட்டது. அதற்காக உடம்பை விட தயாராயிற்று. ஆனால் முடிவிலே மனசு தன்னையும் விலக்கிக் கொண்டு உயிரை மாத்திரம் இருக்க விடும்போது அதற்கே சரியாக விளங்காவிட்டாலும் அது ஆத்மாவிடம் கொண்டுள்ள பிரியத்தால் தான் இப்படி செய்கிறது என்று தெரிகிறது. இப்படி இனம் தெரியாமல் இருக்கிற பிரியத்தை இனம் புரிவதாக ஆக்கி கொண்டால் இப்பொழுதே மனசை ஆத்மாவில் ஒடுக்கி இல்லாமற் பண்ணிக்கொண்டு ஆத்மாவாகவே மட்டும் இருப்பதற்கு எண்ணம் வந்துவிடும். ததஸ்ததோ நியம் எய்தத் ஆத்மன்யேவ வசம் நயேத் என்று பகவான் உபதேசம் பண்ணியபடி செய்து பார்க்க தோன்றும். அசுரப்படை அழிவு ஆத்ம ஜெயமே. அவர் சொன்ன அந்த ஆத்மா வெறுமே இருப்பது என்றேன். அப்புறம் வெறுமே என்றால் வெறிச்சென்று சூன்யமாக என்றில்லை, அது சைத்தன்யமாய் ஆனந்தமாய் இருப்பது என்றேன். இருப்பதுதான் சத்து.
ஜடமாயிராமல் உயிராய் அறிவாய் உணர்வாய் உள்ள சைத்தன்யமே சித்து. அந்த உணர்வு வெளியிலே ஒன்றை அனுபவிப்பதால் ஏற்படுவதாக இல்லாமல் தனது சுபாவத்திலே இருப்பதாக அனுபவித்துதான் ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம் என்றே இதனால் ஆத்மாவை சொல்கிறார்கள். இது வெளியில் உள்ள ஒன்றை அறிவதாகவும் அதை குறித்து ஆனந்திப்பதாகவும் இல்லாமல் தன்னறிவாக, அதாவது ஸ்வபோதமாக, தன்னுணர்வாக, அதாவது சுவானுபூதியாக இருப்பதால் தான் வெறுமை என்று சொல்ல நேர்ந்தது. தனக்கு அந்நியமாய் இன்னொன்றில்லாத வெறுமே கேவல நிலையின் வெறுமை. அந்த நிலைக்கு போய் மனசில்லாமல், உடம்பு இல்லாமல், அதாவது உடம்பை நான் என்று நினைக்காமல் ஆனால்தான் காமக்ரோதி அசுரப்படை அழிந்து ஆத்ம ஜெயம் பெற முடியும். சாவினால் இப்பொழுதுள்ள உடம்பை இல்லாமல் ஆக்கிக் கொள்ள முடியுமே தவிர உடம்பே இல்லாமல் ஆக்கிக் கொள்ள முடியாது. செத்தாலும் மறுஜென்மாவில் மறுபடி ஒரு உடம்பு, நரகத்தில் யாதனா சரீரம், சூசைடில் பேயுடம்பு என்று உடம்புகள் ஏற்படத்தான் செய்யும். அதனால் உடம்பு நான் இல்லை என்ற ஞானம்தான் சொல்யூஷனே தவிர சாவு அல்ல. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.